தமிழர்கள் தமிழர்களைத்தான் காட்டி கொடுப்பார்கள். சிங்களவர்களை காட்டி கொடுக்க ஒரு சிங்களம் கூட இல்லை, அதில் மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ராமநாதன் அர்ஜுனா, அது அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ ஒரு பெரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது ஆரண்டு பார்த்தா இந்த பாஸ்கரன், அதாவது ரிச்சா பாஸ்கரனை பற்றி ஒரு கருத்துக்களை ஆழமாக பதிவிட்டார். நிச்சயமாக கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்டிருக்கின்றார். அதாவது உறுதியை காட்டுங்கள், இந்த காணியை வாங்கின எப்படி என்று காட்டுங்கள், இந்த பணம் எப்படி வந்ததுன்றதை காட்டுங்கள், நீங்கள் இவ்வளோ பெரிய தோட்டம் செய்கிறீங்க, இந்த தோட்டங்கள் எல்லாம் எப்படி வந்ததுன்றதை காட்டுங்கள், அது இதென்று பல மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் அவர், எனக்கு என்ன சந்தேகம் என்றால், அவரோட கொழுவினா பொருள் தான் இவர் இந்த கேள்விகளை கேட்டு ஆக்கள் இந்த வாயை பொத்துறாருன்றதை எனக்கு திட்டவளமாக தெரியுது. இப்போ எனக்கு சொன்ன மாதிரி தாங்க, நாங்கள் ஃப்ரான்ஸில் கத்தியால் குத்துறதுக்கு இவருக்கு முயற்சி செய்கிற மாதிரி தான் இந்த கதை. ஏன் இவ்வளோ காலம் இந்த ரிச்சான்ற ஒரு இதை இவர் சொய்ய இல்லை அல்லது கேட்கலன்ற என்ற ஒரு கேள்வி. அடுத்தது ஐயா அர்ச்சுனா அவர்களே, ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதாவது நீங்கள் உங்களை எதிர்த்தவன் எல்லாரையும் நாசமாக்குறதா உங்களோட வேலையாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியலை. சரி, நீங்கள் கேட்குற மாதிரியே வருவோம். இந்த ஏன் உண்மையாக சொல்ல போனால் அரசாங்கமே அங்கே ஒரு நான் கூட போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஒரு தோட்டம் செய்ய போகிறேன்னா அரசாங்கமே அதாவது 25 வருடங்களுக்கு இலவசமாக காணியை கொடுக்குறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது லீசிங், அதாவது 25 வருடங்களுக்கு லீசிங், அதுக்கிடையில் நீங்கள் டெவலப் பண்ணி காட்டிங்கன்னா உங்களுக்கு லீசிங் தொடரும், அப்படி இல்லாட்டி லீசிங் பறிக்கப்படும். அது இயல்பாக உண்டு. ஸோ அப்படி பலர் போய் அங்கே லீசிங் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். அது காணின்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இப்போ அரசாங்கமே கொடுக்குது. சரி, இதில் அப்படியே அவர் எடுத்துருக்கலாமோ எனக்கு தெரியாது. அடுத்தது இன்னொரு கேள்வி மருத்துவர் அர்ஜுனாட்ட கேட்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பொய்யாக இருந்தால், அது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் ஏமாற்று வேலை பொய்யாக இருந்தால் சரி, அவரை கொண்டு நீங்கள் அவருக்கு தகுந்த தண்டனை எடுத்து கொடுங்க. ஆனால் இந்த கேவலமான பொய்யான வேலையை செய்தது உங்களுடைய அரசாங்கம் தானே ஐயா. அதாவது இந்த இலங்கை அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்கிற இந்த காணிக்கு பொறுப்பானவர்களும் அடுத்து இந்த உறுதி முடிப்பவர்களும் இவர்களான வேலை செய்து. அப்போ இந்த உங்களுடைய அரசாங்கத்தை நீங்களே தானே குற்றம் சாட்டுறீங்க. அப்படின்னா முதல் உங்களுடைய அரசாங்கத்துக்கு கேஸை போடணும். நீங்கள் அதாவது இலங்கை அரசுக்கு கேஸை போடணும். அதுக்கு பிறகு மக்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன இந்த கேவலமான வேலை செய்கிறார்கள் இலங்கை அரசுக்கெல்லாம் இருக்கிறார்கள் என்றதை ஏன் அதை நீங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறீர்கள்? இல்லை இல்லாட்டி அது உங்களோட கதையிலேருந்தே விளங்கணும். அப்படியான வேலை செய்கிறார்கள் வேறு யாருமே இல்லை, இலங்கை அரசு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார்கள் மட்டும்தான். ஸோ அப்போ அப்படியானவர்களை தான் நீங்கள் முதல் பிடிக்கணும். அவர்களை பிடித்தால் தான் இப்படியான தப்புக்கள் அங்கே நடக்காதுன்றதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேணும். நீங்கள் பழிவாங்கும் வேலைக்காக தேவையில்லாமல் ஒரு தமிழன் காட்டி கொடுக்குற வேலையில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்றது சிறப்பாக எல்லாருக்கும் தெரியும். அது உங்களுக்கு உண்மையாக பிரயோசனமாக நீங்கள் செய்யணுமாக இருந்தால் முதல் இதுவரை செய்து கொண்டிருக்கிற அரச உத்தியோகத்தரை பிடிங்க, அவர்களை பிடித்து அவர்களை முதல் நசுக்குங்க. அதுக்கு பிறகு நிச்சயமாக அதாவது ஒருவன் கூட அப்படியான விடயங்களில் ஈடுபட மாட்டான்ன்றது ஆணித்தனமான எனது கருத்து. மக்களே, உங்களுடைய கருத்தை இதில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பதிவிடுங்க. இந்த ராமநாதன் அர்ச்சுனாண்டவர் பழிவாங்கும் திட்டத்தோடு இப்படியான வீடியோக்களை போடுறாரா? அப்படி இல்லாட்டி உண்மையாக நாட்டுக்கு நன்மை செய்யணும், நாட்டை வாழ வைக்கணும், நாட்டு மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக நடக்கணுன்றதுக்காகத்தான் இதை போடுறாருன்றதை கருத்தில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். நாம் ஆற்ற பக்கமும் இல்லை, எனக்கொன்றொரு பக்கம், தனிப்பக்கம்.